ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின்னா, நீங்கள் வந்து ஒரு புதுசாக EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. உபுண்டு சர்வர் இல்லை வேறு ஏதாவது ஒரு OS வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸில் நீங்கள் உங்கள் பேக் எண்டையோ இல்லை சம்திங் வெப்போட பில்டையோ போட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்லேருந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அங்கே எப்படி நீங்கள் கிட் ஃபெச் பண்ணுவீங்க? அந்த GitHub ரெபாசிட்டரி பப்ளிக்காக இருந்தால் we can clone easily. பட் அதே ப்ரைவேட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ப்ரைவேட் GitHub ரெபாசிட்டரி இருக்குது. அதே சமயம் என்கிட்ட ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. உபுண்டு சர்வர் ரன் ஆகிட்டு ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த உபுண்டு சர்வரில் ஃப்ளட்டர் வெப்போட பில்டை நான் போட்டு ரன் பண்ண போகிறேன். அந்த பில்டு ஃபைல் எங்கே இருக்குன்னா web2.zip. இந்த ஃபைல் தான் அந்த பில்டோட ஃபைல். இதை நான் இந்த சர்வரில் கொண்டு வந்து ரன் பண்ண போகிறேன். இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட்டு. இது எப்படி ரன் பண்ணுறன்றது தான் இப்போ சொல்யூஷனு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட SSH கீயை வந்து கிட்டப்பில் நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா SSH செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து நம்ம கீ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா SSH வழியாக நம்மளால் ஈஸியாக அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரியை ஆக்சஸ் பண்ண முடியும், ஈவன் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ஸில் ஒரு கீ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கோடு ஆல்ரெடி நான் வெப்லேருந்து காப்பி பண்ண கோடு இங்கே வந்து நான் என்னோடய மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே அந்த ஃபைல் நேம் கேட்குது. நான் அது டிஃபால்ட்டாக அதே இருக்கட்டும். எதுக்கும் நான் எந்த வேலையும் கொடுக்கல. என்ட்ரு கொடுத்துருந்தோம்னா லாஸ்ட்டாக எப்படி வந்துடும். இப்போ இது எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் இது வழியே நேவிகேட் பண்ணி போகிற மாதிரி தான் போகலாம். இல்லைனா ஜஸ்ட் cd.ssh இப்படி கொடுத்தீங்கன்னா SSH ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண கீ என்ன நேம், ed255. ஸோ ed255.pub PUBன்னு இருக்கிறது தான் வந்து பப்ளிக் கீ. ஸோ இது வந்து ப்ரைவேட் கீ நம்மக்கிட்டே தான் இருக்கும். அது வெளியே எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது. பப்ளிக் கீயை மட்டும் தான் நம்ம வெளியே ஷேர் பண்ணணும். இப்போ இந்த பப்ளிக் கீயை வந்து நான் ஜஸ்ட் வியூ பண்ணுறேன். cat ed255.pub இருக்கா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ கிட்டப்பில் போனீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு SSH அண்ட் GPG கீஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸிஸ்டிங் ஆட் பண்ண கீஸ். இங்கே நான் புதுசாக ஒரு கீ ஆட் பண்ணிக்கிறேன். டைட்டில் வந்து உபுண்டு சர்வர் அத்தன்டிகேஷன் கீ. ஓகே, அப்படியே இருக்கட்டும். நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி ஆட் SSH கொடுக்குறேன். இது வந்து இந்த கோட் கேட்கும். வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ வந்து இந்த கீ ஆட் ஆகிடுச்சு. ஸோ கீ ஆட் ஆனதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அந்த ரெபாசிட்டரிக்கே வரணும். இந்த ப்ரைவேட் ரெபாசிட்டரியில் நான் என்ன பண்ணுறேன்னா, கோடுக்கு கீழே போயிட்டு SSH அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அகைன் டெர்மினல் வரேன். டெர்மினலில் வந்துட்டு நான் இப்போ ஹோமுக்கு நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஹோமுக்கு வந்துட்டு கிட் ஃபஸ்ட்டு கிட் இருக்கான்னு பார்ப்போம். கிட் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுன்னா கிட் இருக்குன்னு அர்த்தம். கிட் க்ளோன் அப்படின்னு போட்டு நான் காப்பி பண்ண அந்த கோடை நான் போட்டுறேன். லிங்க்கை போட்டுறேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப் பில்டு அப்படின்றது வந்து எனக்கு க்ளோன் ஆகிடுச்சு இருக்கா. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இதில் ஏதாவது கொரியர்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.